ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை அருளுவார், பயப்படாதே. ஆதியாகமம் 28:4. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆபிரகாமோடே முடிந்து போகவில்லை என்பதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் சிறப்பு. அதனால்தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்றென்றும் நினைவு கூறப்படத்தக்கதாக இருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எதனால் பெறப்பட்ட ஆசீர்வாதம் என்றால் அது விசுவாசத்தினால் பெறப்பட்டதாகும். அதனால்தான் அது விசுவாசத்தின் வாய்க்காலாய் இன்று வரைக்கும் தேவனை விசுவாசிப்போர் மீது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தேவனை விசுவாசிக்காதவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர் நமது தேவன். அதனால் அந்த ஒற்றை விசுவாசம் ஒரு பெரிய ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்கியிருக்கிறது. ஆபிரகாம் மட்டும் இல்லை என்றால் ஒன்றான மெய்தேவன் மீதான விசுவாசம் என்பதை நாம் இப்போது கண்டிருக்கவே முடியாது. அவனே விசுவாசத்தின் தகப்பன், அவனே ஆசீர்வாதத்தின் தகப்பன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவனுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கிற்கும் கடந்து வந்தது. ஆபிரகாம் தனது மகன் ஈசாக்கையும் மெய்தேவனுக்குரிய விசுவாசத்தில்தான் வளர்த்தான். அவனை தனது மூதாதையர்களின் விக்கிரக வழிபாட்டிற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அதனால் ஈசாக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டான், 100 மடங்கு பலனை கண்டான். ஆபிரகாமிற்கு ஒரே மகன் என்பதனால் இந்த பிரச்சனை இல்லை. அந்த ஆசீர்வாதம் ஒரே மகனுக்காகிவிட்டது. ஆனால் ஈசாக்கிற்கோ 2 மகன்கள். இப்போது இந்த ஆசீர்வாதம் யார் வழியாக கடந்து 1000 தலைமுறைக்கு நிலைத்து நிற்கும் என்பதுதான் கேள்வியாக இருந்தது. ஏசா மூர்க்கமானவனாக இருந்தான், தன் சுயத்தை சார்ந்திருந்தான். முரட்டாட்டமும் விக்கிரக ஆராதனை என்றுதான் பைபிள் சொல்கிறது. விசுவாசம் என்னும் வட்டத்திற்குள் அவன் வரவில்லை. ஈசாக்கிற்கு ஏசாவின் மேல் பிரியம் இருந்தாலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாச விஷயத்தில் யாக்கோபு வெற்றி பெற்றான். ஒரு தகப்பனாக ஈசாக்கினால் இதை நிச்சயமாக உணர்ந்திருக்க முடியும். அதனால்தான் தனது தகப்பனின் ஆசீர்வாதம் தனது இளைய மகனாகிய யாக்கோபு மூலமாக இந்த பூமியிலே பெருகும் என்பதை தெளிவாய் அறிந்து இவ்வாறு அவனை ஆசீர்வதித்தான். அந்தப்படியே அவனுக்கு ஆசீர்வாதம் அருளப்பட்டது. உங்கள் வாழ்விலும் ஆபிரகாமிற்குரிய ஆசீர்வாதங்களை வாஞ்சிக்கிறீர்களா? பயப்படாதீர்கள், உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அதற்கு நீங்கள் முதலில் விசுவாசத்தில் ஆபிரகாமை போலவும் ஈசாக்கை போலவும் யாக்கோபை போலவும் மாற வேண்டும். அப்போது நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென்.